ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா Hyundai Ion, which was made in the year 2017 and launched in the year 2011 or 12. So this is the Hyundai logo and sides வந்து chrome finishes and bumperல completely plastic bumpers and இது வந்துட்டு plastic grills. ஆக்சுவலி அது வந்து ஃபுல் பிளாஸ்டிக், அது வந்து ஈஸியாக ஃபேட் ஆகிடும். அண்ட் fog lamps பிளேஸில் வந்து டம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் த டோயிங் ஹூக். இந்த இடத்துல டோயிங் ஹூக் போட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெட்லைன்ஸாக பல்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் கூட பல்ப்ஸில் தான் இருக்குது. சின்ஸ் இஸ் ஓல்டர் வெர்ஷன் பல்ப்ஸ் ஆர் யூஷுவல். அண்ட் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 155/70 R13 அண்ட் மிரர்ஸாக பிளாஸ்டிக், ஹார்ட் பிளாஸ்டிக் அண்ட் காஸ்ட் கட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில். அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸ் கூட பிளாஸ்டிக் தான் இருக்குது. அண்ட் இங்கே கூட ஹேண்டில்ஸ் பிளாஸ்டிக்ஸ். அண்ட் திஸ் இஸ் த பிளேஸ் வேர் வி புட் பெட்ரோல். அண்ட் இந்த காரோட வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு I10 வியூஸில் கொடுத்துருக்காங்க. அந்த லென்த் ஆஃப் த வெஹிக்கிள் வந்து 3495 mm அண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1550 mm அண்ட் விர்த் வந்து 1500. ஸோ போத் ஹைட் அண்ட் விர்த் வந்து சேமாக தான் இருக்குது. அண்ட் பேக் சைடில் வந்து ஒரு லாங் டெயில் லைட் அண்ட் மேலே வந்து பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஃபார் ரிவர்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஃபார் இண்டிகேட்டர். அண்ட் இங்கே கூட பிரேக் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எவ்ரிதிங் இஸ் பல்ப். அண்ட் பின்னாடி வந்து Hyundai logo and a key hole to open the boot space. அண்ட் இங்கே கூட இயான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க காரோட நேம். பூட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட். ஸோ திஸ் இஸ் ஹைட்ராலிக் பூட்ஸ், ஈஸி டு ஓப்பன், டசன்ட் ஃபீல் மச் ஹெவி. மேலே வந்து கவரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 215 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ். இங்கே வந்து காஸ்ட் கட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நோ ப்ராப்பர் ஃபினிஷஸ் இன்சைட். இன்சைட் த பூட் ஸ்பேஸ் இங்கே வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணிங்கன்னா த கிவன் ஓப்பனிங் டு லிஃப்ட். இங்கே வந்து வீல் இருக்கும். ஸோ வீல்ஸ் அண்ட் இங்கே வந்து ஒரு வார்னிங் ட்ரையாங்கிள் அண்ட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் எதுவும் வயர்ஸ் இருக்குது. மேபி பிரேக்ஸ் அண்ட் அந்த மாதிரி தான் இருந்தால் இருக்கலாம். அண்ட் இங்கே வந்து ஜாக், கார் கிளீனிங் ப்ரஷ், இது வந்து ஓனர் வச்சுருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ பேக் சீட் பூட் ஸ்பேஸ் வந்து 215 liters. ஐ திங்க் இட் வில் பி விசிபிள் நோ. 215 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் அண்ட் டாப்பில் வந்து ஒரு நீட் கவரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரம் ஹியர் த இன்டீரியர் லுக்ஸ் பிரிட்டி வெல். ஏன்னா ஓல்ட் காராக இருந்தாலும் இட்ஸ் குட் டு சி. அண்ட் டு லாக் இட், புஷ் இட், லாக்ட். ஓகே, லெட்ஸ் கெட் இன். அண்ட் பேக் சைடில் வந்து டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் லெக் ரூம் இருக்குது. அது வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஏன்னா யூ கேன் எக்ஸ்டெண்ட் யுவர் லெக்ஸ் அப் டு தட் லாஸ்ட். இன்கேஸ் இந்த சீட் வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தை சப்போர்ட் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். பிகாஸ் யூ கான் ட்ராவல் வெரி லாங் வித் திஸ் தை சப்போர்ட். மற்றபடி இது வந்து ஹியூண்டாயிலே இருக்க ஒரு மினி ஃபேமிலி கார்ன்றதால திஸ் இஸ் மோர் அனஃப். அண்ட் ஹெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. ஸோ ஒரு 6 feet பர்சனால் ஒரு கம்ஃபர்டபுளாக ஹெட்ரூமுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் வேறாஸ் ஒரு தை சப்போர்ட் மட்டும்தான் ஒரு இஷ்யூ. அண்ட் இங்கே வந்து ஒரு பாட்டில் ஹோல்டர் ஆர் சம்திங் யூ கேன் கீப் இயர். அண்ட் இங்கே வந்து எந்த ஹோல்டர்ஸ் அண்ட் பாக்கெட்ஸ் கிடையாது. அண்ட் டோர்ஸில் வந்து இந்த டைப் ஆஃப் ப்ரெஸ் அண்ட் புல் நாப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட வந்து ஒரு பியானோ பிளாக் பிளாஸ்டிக் தான். பியானோ பிளாக் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை, பட் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் மேனுவலி ஓப்பன் க்ளோஸ் டைப் ஆஃப் விண்டோஸ். அண்ட் இங்கே வந்து ஓப்பனிங் க்ளோஸ் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இது கொடுத்துருக்காங்க லைக் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனா யூ கேன் ஹோல்ட் திஸ் அண்ட் சிட் ஃபார் யுவர் சேஃப்டி சைட்ஸ். லெட்ஸ் கெட் இன் டு த ஃப்ரண்ட் ஆஃப் த கார். ஓகேவா? ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்ருக்கோம் வெஹிக்கிளில். அண்ட் இந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலி அட்ஜஸ்டபிள். இதை புல் பண்ணால் ஸோ இதை புல் பண்ணால் ஃப்ரண்ட்டில் வரும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் யூ கேன் சி திஸ் ஹேண்டில் ஃபார் ஃப்ரண்ட் அண்ட் பேக். இங்கே தான் வந்து ஹெட்லைட் கண்ட்ரோல். இங்கே வந்து ஹெட்லைட் லெவலிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நீங்கள் ஹை பீம் லோ பீம்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், பவர் பட்டன், அண்ட் இங்கே வந்து ஏசி ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அண்ட் இங்கே வந்து ஹீட் பண்ணுறது, கூல் பண்ணுறது, அந்த கண்ட்ரோல் நாப்ஸ். அண்ட் ஏசி வந்து level 4 வரைக்கும் இருக்குது. அண்ட் ஏர் வென்டிலேஷன் கார் உள்ளேயே. இதுக்கு வந்து ஏசி ஆன் பண்ணிட்டு அப்புறம் தான் இது ரெண்டும் ஒர்க் ஆகும். அண்ட் இந்த பக்கம் வந்து ஒரு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ். அண்ட் வந்து ஆட்டோமேட்டிக் விண்டோஸ் அப் அண்ட் டவுன். ஆட்டோமேட்டிக் இந்த சென்ஸ் இது வந்து ஒரு டீசென்ட் நாப்ஸ் ஃபார் விண்டோஸ். ஒன்லி ஃபார் ஃப்ரண்ட் டு அண்ட் பேக்கு வந்து மேனுவல் விண்டோ நாப்ஸ். அண்ட் ஒரு டீசென்ட் சைட் மிரர். ஆட்டோ டிம்மிங் கிடையாது, டிம்மிங் ஆப்ஷனே கிடையாது. மேலே வந்து இன்சைட் லேம்ப்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து லெஃப்ட் சைட் பேசஞ்சர் சீட்டுக்கு வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து மிரர்ஸ் கிடையாது. அண்ட் இங்கே கூட மிரர்ஸ் கிடையாது. அண்ட் இங்கே வந்து டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ். யூ கேன் கீப் சம்திங் விச் யூ வாண்ட் ஹியர்.
அண்ட் டோ பாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்கான். லைக் இங்கே பாருங்கள், இங்கே பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது அண்ட் சம் அதர் திங்ஸ் யூ கேன் ஸ்டோர். கப்ஸ் வந்து வைக்கக்கூடாது, பாட்டில்ஸ் வைக்கலாம். இங்கே வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்கேன். சார்ஜிங் போர்ட் அது வந்து டம்மியாக இருக்குது ஆக்சுவலி. அண்ட் இங்கே வந்து அதர் ஸ்டோரேஜஸ் யூ கேன் கீப் இயர். அண்ட் கேர் ஹை ஸ்பீட் மேனுவல் கேர். ஓகேங்களா. சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட் வந்து சீட்டோடு வருது. ஸோ நோ இஷ்யூஸ் வித் தட். இது கூட ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், மிரர்ஸ் வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ். அண்ட் மேலே வந்து 4 AC வென்ட்ஸ். அண்ட் டேஷ்போர்ட் வந்து ஹார்ட் பிளாஸ்டிக். இங்கே வந்து பிளாக் ஃபினிஷ் அண்ட் இங்கே வந்து க்ரீம் ஃபினிஷ். டுவல் டோன் டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸ் கூட வந்து ஓரளவுக்கு மேட்சிங்குன்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு சிமிலராக இருக்குது. ஏன்னா 2011 ரிலீஸ் ஆன மாடல் 2017 மேட். ஓகேங்களா. லெட்ஸ் புட் கீ அண்ட் சி how are the wipers-னு. Okay, so let's check the wipers. Okay, the wipers are pretty good. நீட்டாக இருக்குது வைப்பர்ஸ், பரவாயில்ல. த கார் இஸ் மெயின்டைன் வெல் பை த ஓனர். அண்ட் இங்கே வந்து இண்டிகேஷன் லைட்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் த டாப் ஸ்பீட் ஆஃப் த கார் இஸ் 180. அண்ட் டீசெண்டான ஒரு ஸ்பீடோமீட்டர். இங்கே வந்து இன்ஜின் டெம்பரேச்சர் அண்ட் இங்கே வந்து ஃபியூல் கண்ட்ரோல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்பீட் ஸ்டில் 180 அண்ட் த கிலோமீட்டர்ஸ் ஓடோமீட்டர் இருக்குது. அண்ட் இங்கே வந்து மோட்ஸ் செட் பண்ணிக்கலாம். வெயிட், ஆல் சேஞ்ச். அண்ட் நீங்கள் வந்து மோட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரிப் A ட்ரிப் B இருக்குது. அண்ட் த டோட்டல் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் த கார் ஓடோமீட்டர். ஓகே. RPM இந்த காரில் வந்து RPM டிஸ்பிளே ஆகாது. ஸோ ஃப்ரண்ட் 2 டோர்ஸில் வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஐ திங்க் யூ கேன் சி தேர் அண்ட் ஹியர் ஆல்சோ. பூட் வந்து இப்படி தான், இங்கே தான் ஓப்பன் பண்ணுறது. ஸோ இதை நீங்கள் புல் பண்ணால் போதும், பூட் ஓப்பன் ஆகும். அண்ட் இது வந்து பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணுறது. அண்ட் இது வந்து பின்னாடி டிக்கி ஓப்பன் பண்ணுறது. ஓகே, லெட்ஸ் கோ ஓப்பன் த ஃப்ரண்ட் போனட். இங்கே வந்து ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்கா. யூஸ்வலி எவ்ரி கார்ஸ் கெட் தட் லாக். ஓகேங்களா. சொல்கிற அளவுக்கு ஹெவியெல்லாம் கிடையாது, டீசெண்டாக தான் இருக்குது. ஓகே, ஆஃப்டர் 4 months ஆஃப் சர்வீஸ் உங்களுக்கு வந்து லைட்டாக இன்ஜினில் நாய்ஸ் தெரியும். பட் ஃபைன், த ரன்னிங் ஆஃப் த கார் இஸ் பிரிட்டி வெல் குட். ட்ரைவ் போகலாம் வண்டியில். ட்ரைவோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ இந்த காரோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 0.8 லிட்டர் IRDE பெட்ரோல் இன்ஜின் அண்ட் 5 டிரான்ஸ்மிஷன் gear, 5 gear transmission and 3 cylinder engine. Power வந்து 55 bhp at 5500 rpm. Torque வந்து 75 Newton meters at 4000 rpm. and இது வந்து front wheel drive vehicleன்றதால இருங்க. அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வெஹிக்கிள்ன்றதால ஃப்ரண்ட்லேயே அந்த ஆக்சல் வெயிட்லாம் மேக்ஸிமம் ரெடியூஸ் ஆகிடும். அண்ட் இது வந்து பாடி ஆன் ஃப்ரேம் வெஹிக்கிள். ஓல்டர் வெர்ஷன்ஸ் எல்லாம் பாடி ஆன் ஃப்ரேம் தான் ஜாஸ்தி வந்திருக்கு இது வரைக்கும். அண்ட் இப்போ தான் வந்து யூனிபாடி வெஹிக்கிள்ஸ் வருது. காரோட மைலேஜ் வந்து ஹைவேஸில் 26-27 வரைக்கும் தருது. அண்ட் சிட்டிஸில் வந்து 24-23 அந்த ரேஞ்சில் தருது. மோரோவர் இது வந்து ஓல்டர் வெர்ஷனாக இருந்தாலும் இதோட மைலேஜ் வந்து இந்த டைமில் 23 or 24 கிடைக்கிறது சம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் திங்ஸ் ஐ கன்சிடர். இந்த கார்ஸ் எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லை, பிகாஸ் திஸ் இஸ் லிட்ரலி ஓல்டு. இது ஆகிட்டு ஒரு i10 மாடல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. i10, i20, ஹியூண்டாயில் இதே சிமிலர் வெர்ஷனில் நிறைய கார்ஸ் விட்டுருக்காங்க. அண்ட் லேட்டஸ்ட் கார்ஸ் கூட இருக்குது இந்த காம்பேக்ட் வேரியண்ட்லேயே. அண்ட் மாருதி சுசுக்கியில் இருக்க செலரியோ வந்து இதோட காம்படிட்டிவ் பிராண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த இயர். இந்த கார் ரிலீஸ் ஆகி ஃபியூ இயர்ஸில் இதோட காம்படிட்டிவ் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கி செலரியோ. ஆல்மோஸ்ட் போத் வந்து சைஸில் காம்பேக்டாக ஒரு மினி ஃபேமிலி கார் மாதிரி தான் இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி திஸ் கார் ஹேஸ் அ குட் லுக்ஸ். ஏன்னா செலரியோ வந்து ஒரு ஆவரேஜ் காராக தான் அவுட்டர் எக்ஸ்டீரியர் லுக்ஸில் பார்த்து வரைக்கும் தெரிஞ்சது. பட் திஸ் இஸ் லைக் ஒரு நல்ல எக்ஸ்டீரியர் லுக்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இன்டீரியர்ஸ் வந்து டீசெண்டாக. அண்ட் ஸ்டேரிங் மேலே வந்து ஒரு சில்வர் ஃபினிஷ் சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர்ஸ் ஆல் சாஃப்ட் திங்ஸ் ஆன் த ஸ்டேரிங். மேபி இது காரோட வரலன்னு நினைக்கிறேன், இது எக்ஸ்டீரியராக போட்டது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 170 mm ஆக்சுவலி இந்த கார்து. பட் வேறாஸ் வென் யூ டிரைவ் இந்த இந்தியன் ரோட்ஸில் மேக் ஷுவர் யூ டிரைவ் ஆன் தட் ஹம்ப்ஸ். ஏன்னா சென்டரில் கார் ஓடலான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்கள் காரோட அண்டர் பாடி பார்ட்ஸ் வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ மேக் ஷுவர் யூ ஆர் கேர்ஃபுல் வித் தட். கேபின் உள்ள கம்ஃபர்ட் வந்து பர்ஃபெக்டாக ஓரளவுக்கு. அந்த இன்ஜின் நாய்ஸ் வந்து என்ன தான் டேம்பிங்ஸ்லாம் அவ்வளோ இல்லை பானட்டில். பட் அந்த நாய்ஸ் வந்து கீழே பாடி கீழே வந்து எக்ஸாஸ்ட் போகல. ஸோ அந்த வழியாக போகிற நாய்ஸஸ்லாம் வந்து ஓரளவுக்கு கேட்குது. அண்ட் த இன்டீரியர் கம்ஃபர்ட் ஆஃப் த வெஹிக்கிள் இஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது. ஏன்னா இப்போ வர சில கார்ஸ்லேயே அந்தளவுக்கு கம்ஃபர்ட் இருக்காது.
இதில் வந்து ஓரளவுக்கு ப்ரிட்டி வெல் கம்ஃபர்ட். அண்ட் முன்னாடி பின்னாடி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷாக் அப்ஸ் இருக்குது. பின்னாடி வந்து ஆக்சல்லே ஃபிக்ஸ்டு அண்ட் முன்னாடி வந்து செப்பரேட் ஷாக் அப்ஸ் கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளுக்கு. அண்ட் கிளச் வந்து சாஃப்டாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஆஃப்டர் ஐ டிரைவ் ஸ்கார்பியோவில் கிளச் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அப்புறம் தான் லேட்டர் ஐ ரியலைஸ் போத் ஆர் நாட் சேம். இது வந்து காம்பேக்ட், அது வந்து எஸ்யூவின்னு. பாடி ரோல் வந்து அவ்வளோ தெரில, ஈவன் இஃப் ஐ டர்ன் பிட் ஹை. காரோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாய்ஸ் எல்லாம் வந்து அந்த ஏர் ஃபில்டர் போயிட்டு இருக்கிறதால தான் இந்த எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எல்லாம். மற்றபடி இந்த வென் வி டேக் அண்ட் டிரைவ் அண்ட் நியூ சர்வீஸ் வெஹிக்கிளில் அந்த மாதிரி டைம்ஸில் வந்து இந்த வெஹிக்கிளில் இன்டீரியர் கேபின் நாய்ஸ் வந்து சுத்தமாக அவ்வளோ இருக்காது. அண்ட் ஏசி போட்டால் கூட அவ்வளோ நாய்ஸஸ் இருக்காதா. தட் இஸ் ப்ரிட்டி குட்ல ஒரு காம்பேக்ட் மினி கார் உள்ள இந்த மாதிரி இன்ஜின் நாய்ஸ் ஆஃப்டர் சர்வீஸ் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது அந்த காரோட ப்ளஸ் பாயிண்ட்ஸாக கன்சிடர் பண்ணணும். மோரோவர் இந்த காரில் வந்து என்னோட கம்ப்ளீட் ரிவ்யூ என்னென்னா, ஈவன் தோ இட் வாஸ் அ ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் i10 ஆர் இயான் எக்ஸ்ட்ரா வேறு கார்ஸ் எல்லாம், திஸ் இஸ் ரியலி அ குட் மாடல் என்னை பொறுத்த வரைக்கும். முன்னாடி அந்த போனட் வியூவே தெரிய மாட்டுங்குது என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஈவன் தோ இஃப் யூ ஆர் ப்ரொஃபஷனல் இன் டிரைவிங் சச் வெஹிக்கிள்ஸ் நீங்கள் வந்து சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ வி ஆர் இந்த லொக்கேஷன். ஸோ இட்ஸ் டைம் டு எண்ட் த vlog. ஸோ இந்த வீடியோவில் இருந்தால் மிஸ் பண்ணி தான் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். ஸோ மறக்காமல் இந்த vlog ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பாய்.